மெரினாவில் இன்று விமான சாகச நிகழ்ச்சி. இந்திய விமானப்படையின் 92ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் இன்று விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் உள்ளிட்ட சுமார் 72 போர் விமானங்கள் சாகசங்களில் ஈடுபட உள்ளன. காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சுமார் 15 லட்சம் பேர் கண்டுகளிக்க வாய்ப்புள்ளதால் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மகளிருக்கு மாதம் 2100 ரூபாய் உதவித்தொகை. பாஜக ஜார்க்கண்டில் பெண்களுக்கு மாதந்தோறும் 2100 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என பாஜக தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது. ஜார்க்கண்டில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முக்கிய வாக்குறுதிகளை பாஜக அளித்துள்ளது. அதன்படி மகளிருக்கு மாதந்தோறும் 2100 ரூபாய் உதவித்தொகை, அனைத்து குடும்பங்களுக்கும் ஆண்டுதோறும் பண்டிகை காலங்களில் 2 சமையல் சிலிண்டர் இலவசம் என தெரிவித்துள்ளது. ஆசிரியைகள் ஜாக்கிரதை. ஊபி மாநிலம் ஆக்ராவில் உள்ள ஒரு பள்ளியில் 26 வயது நிரம்பிய கணித ஆசிரியை ஒருவர் சில மாணவர்களுக்கு தனது வீட்டில் இலவசமாக டியூசன் எடுத்து வந்துள்ளார். அதில் ஒரு மாணவன் ஆசிரியை உடை மாற்றும் போது வீடியோ எடுத்து அதனை தனது நண்பர்களுக்கு அனுப்பியதோடு இன்ஸ்டாகிராமிலும் போஸ்ட் செய்துள்ளான். இந்த அவமானத்தில் தற்கொலைக்கு முயன்ற ஆசிரியையை போலீசார் மீட்டு சம்பந்தப்பட்ட 4 மாணவர்களை கைது செய்துள்ளனர். AI மூலம் நடந்த நூதன மோசடி. ஷாக்கிங். சென்னையை சேர்ந்த பெண்ணிடம் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மோசடி நடந்துள்ளது. இந்திய தூதரக அதிகாரி பேசுவதாக மர்ம ஆசாமி ஒருவர் போனில் வெளிநாட்டில் படிக்கும் அப்பெண்ணின் மகன் மீது குற்றச்சாட்டு பதியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவரது மகன் அழுவது போன்ற AI ஆடியோவை அனுப்பி நம்ப வைத்ததுடன் மகனை விடுவிக்க 1.75 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு பெற்றுள்ளார். பின்னர் தன் மகனிடம் போனில் பேசிய போதே ஏமாறியது தெரியவந்தது. திருப்பூரில் வெளுத்து வாங்கிய கனமழை. திருப்பூர் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலை திடீரென வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. தொடர்ந்து இடி மின்னலுடன் கூடிய கனமழை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. இதன் காரணமாக திருப்பூர் மாநகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் ஓடியது. வாகன ஓட்டிகள் பெரும் சிரமம் அடைந்தனர்.